இருக்காங்க. சரி சார் எனக்கு அந்த ஃபைல்ல இருக்க கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னீங்கன்னா யூ ப்ளீஸ் செக் த ரீட் ஒன்லி செக் பாக்ஸ். இல்லை சார் எனக்கு அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை எனக்கு யார் வேணாலும் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா யூ ப்ளீஸ் அன்செக் ரீட் ஒன்லி செக் ரீட் ஒன்லி செக் பாக்ஸ். இப்போ நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நோ ஒன் கேன் மாடிஃபை தட் ஃபைல் கண்டென்ட், அந்த ஃபைலோட கண்டென்ட்டை யாராலையும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல என்ன செக் பண்ணியிருக்கேன், ரீட் ஒன்லி செக் பாக்ஸை செக் பண்ணியிருக்கேன். சரி சார் இங்கே வந்து நான் வந்து ஹிடன் அப்படின்னீங்கன்னா திஸ் ஃபைல் இஸ் நாட் டிஸ்பிளேட் இன் ஃபைல் மேனேஜர், இந்த ஃபைல் மேனேஜரில் இந்த ஃபைல் டிஸ்பிளே ஆகாது. சரி சார் அதை ஒரே ஒன்று மட்டும் எனக்கு பண்ணி காமிங்க அப்படின்னீங்கன்னா ஓகே ஐ வில் டூ இட். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஹிடன் அப்படின்றத டிக் பண்ணியிருக்கேன். as well as here I press OK button. See here file is hidden, hide action. So again I want try to display hidden file. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க, நான் ஹிடன் பண்ண ஃபைலில் ஷோ பண்ணணும்னு விரும்பல, நான் என்னென்ன ஃபைல்லாம் ஹிடன் பண்ணியிருக்கணும் அதை பார்க்கணும்னு விரும்புகிறேன். Here I try to display hidden file. So here I press view menu, as well as here I press option icon in toolbar or toolbar. இதை toolbarனு சொல்லலாம் இல்லை toolbarனு சொல்லலாம். Here I press option icon, as well as here I press view tab pan. இந்த இடத்துல நான் எந்த tab pan press பண்றேன், view அப்படிங்கிற ஒரு tab pan press பண்றேன். view அப்படிங்கிற ஒரு tab pan, அதில் நான் என்ன கொடுத்திருக்கேன், here I clicked show hidden files folders and drives radio button. Here I checked show hidden files folders and drives radio button. Okay, here press apply as well as okay. See here இங்க நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா கிரே கலர்ல தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். எனக்கு ஃபைல் நேம் displayed in gray color, that is meaning this file is hidden. இந்த ஃபைல் ஹிடன் பண்ணிருக்காங்க, எனக்கு ஒரு டிம்மா எனக்கு டிஸ்ப்ளே ஆச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம அதில் என்ன மீனிங்னா this file is hidden file அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். சரி சார் எனக்கு வந்து இப்போ again I try to uncheck. எனக்கு வந்து இப்போ என்ன பண்றாங்க, எனக்கு ஹிடன் பண்ண ஃபைலை எனக்கு வந்து மறைச்சு வைக்கணும். எனக்கு வந்து hidden file don't display hidden files, please underline don't display hidden files. ஹிடன் பண்ண ஃபைல் எல்லாம் எனக்கு டிஸ்ப்ளே ஆக கூடாது அப்படின்னீங்கன்னா again I am entering into view menu, as well as entering into toolbar, as well as press option feature icon, as well as here I press view tab pad don't show hidden files folders or drives. இது எனக்கு டிஸ்ப்ளே ஆக கூடாது அப்படின்னு சொல்லி இங்க ஓகே பட்டன் பிரஸ் பண்ணேன். See here hidden files is not displayed in file manager window. ஹிடன் பண்ண ஃபைல் எல்லாம் எதில் டிஸ்ப்ளே ஆகாதுன்னா ஃபைல் மேனேஜர்ல டிஸ்ப்ளே ஆகாது. சரி சார் ஹிடன் பண்ண ஃபைல் எல்லாமே எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும், பெர்மனண்டா எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். I want unhidden files. இப்போ என்ன பண்ண போறோம், I want unhidden files permanently. Now again entering into view menu, as well as press option feature icon from toolbar or toolbar, இதுக்குள்ள enter ஆகும். As well as press view tab pan, here I press show hidden files folders and drive radio button. Here I press apply button, as well as press OK button. Here I select that file, as well as press right mouse button. Here display the auto web menu or shortcut menu. இதுக்கு பேர் auto web menu னு சொல்லுவாங்க, இல்லாட்டி shortcut menu அப்படினு சொல்லுவாங்க. As well as here I press properties menu item. Okay, as well as here I uncheck hidden checkbox. As well as here I uncheck hidden checkbox. Press apply and OK button. Now here again I am entering into view menu. Before I want try to set one thing to you. What is that then? முன்னாடி பார்த்தது பாருங்க நம்மளுக்கு கிரே கலர்ல இருந்தது, ஆனா இப்ப டார்க்ல இருக்கு ஃபைல் நேம். அப்படின்னா என்னன்னா நம்ம ஹிடன் பண்ண ஃபைல பெர்மனண்டா அன்ஹைட் பண்ணிட்டோம். இல்ல சொல்ல வருது என்னன்னா நம்மளுக்கு வந்து கிரே கலர்ல இருந்துச்சுன்னா we saw hidden files in file manager. ஹிடன் பண்ண ஃபைல் எல்லாம் ஃபைல் மேனேஜர்ல பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இட்ஸ் a temporary, பட் பெர்மனண்டா எனக்கு ஹிடன் பண்ண ஃபைல் எல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும், அன்ஹைட் ஆயிடணும்.
அப்போ அதுக்கு பேர் நம்மளுக்கு வந்து அப்போ வந்து டாட்டாக நம்மளுக்கு வந்து ஃபைல் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். சரி, இப்போ நான் வந்து இங்கே வந்து ஃபைல் நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபைல் நேம் செலக்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஹியர் ஐ கிளிக் ஃபைல் மேனேஜர் பேக்ரவுண்ட் விண்டோ. ஃபைல் மேனேஜரோட பேக்ரவுண்ட் விண்டோவை நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணியிருக்கேன். as well as entering into file menu, as well as press option feature icon, again entering into view tab pan, as well as here I checked don't show hidden files, folders and drives, radio button, press OK button. இப்போ வந்து எனக்கு இது பெர்மனண்டா டிஸ்ப்ளே ஆகுதுன்னா நான் இதை ஹிடன் பண்ணதை என்ன பண்ணிட்டேன், அன்ஹைட் பண்ணிட்டேன். எப்படி சார் அன்ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க? இங்க ரைட் மவுஸ் கிளிக் பண்ணி திருப்பி ப்ராப்பர்ட்டி போய் பாருங்க. இங்க வந்து எப்படி இருக்குது, செக் பாக்ஸ் அப்படிங்கிற, அதாவது ஹிடன் அப்படிங்கிற ஒரு செக் பாக்ஸ் அன்செக் ஆயிருக்கு. அதை வச்சு ஈஸிலி ஃபைண்ட் அவுட் we are unhide this file. இந்த ஃபைலை நம்ம வந்து அன்ஹைட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னீங்கன்னா, அதாவது நம்ம ஃபைல் மேனேஜருக்குள்ளார என்டர் ஆகிறோம். அதில் எத்தனை ரூட் நோட்ஸ் இருக்கா, குயிக் ஆக்சஸ், ஒன் டிரைவ், திஸ் பிசி அண்ட் நெட்வொர்க், 4 ரூட் நோட்ஸ் ஆர் ஃபவுண்ட். ஸோ நான் திஸ் பிசி அப்படிங்கிற ஒரு ரூட் நோட எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அதில் எனக்கு 2 டிரைவ்ஸ் இருக்குது. எனக்கு திஸ் பிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது ஹியர் 2 ஃபிக்ஸட் டிரைவ்ஸ், 1 ரிமூவபிள் டிரைவ்ஸ், as well as entering into first fixed drive. அதில் சி டிரைவ்க்குள்ளார என்டர் ஆகிறேன். அதில் நான் வந்து ஒரு temp அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார என்டர் ஆகிறேன். this folder has 2 subfolders, names are b1 and b2, as well as this folder has one file, name is called as pdf file pre pdf editor basic. அதுக்குள்ளார ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ நம்மளுக்குள்ளார திருப்பி நல்லா கவனிச்சுங்க. இப்போ நான் வந்து again I'm entering into b1 subfolder. இப்போ b1ங்கிறது சப்ஃபோல்டர் யாருக்கு, டெம்ப்ங்கிறதுக்கு. டெம்ப் folder found in C drive. So b1 is a child folder of temp is a parent folder. ஸோ அது எந்த டிரைவ்க்குள்ளார இருக்குதுன்னா நம்மளுக்கு C டிரைவ்க்குள்ளார இருக்குது. இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஸோ ஹியர் ஸோ b1 is a leaf node because b1 not under on any one node. b1க்குள்ளார b1க்கு கீழே எந்த ஒரு நோடும் வராததுனால இது b1 என்னன்னு சொல்லிடுறாங்க, லீஃப் நோட் அப்படிங்கிறாங்க. அப்ப b1க்கு பேரண்ட் நோட் யாரு, டெம்ப். பேரண்ட்க்கு சாரி டெம்ப். டெம்ப்க்கு பேரண்ட் யாரு, C டிரைவ். Cக்கு பேரண்ட் யாரு, திஸ் பிசி. ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஆர்கனைசேஷன் சார்ட் மாதிரி போகுது. அப்போ திஸ் பிசி ஹேஸ் டிரைவ்ஸ். திஸ் பிசிக்குள்ளார இப்போ வந்து சரி சார் நீங்கள் வந்து இப்போ ஹார்ட் டிஸ்கில் தான் டிரைவ்ஸ் இருக்குன்னீங்க, இப்போ திஸ் பிசிக்குள்ளார வந்துட்டு டிரைவ்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ திஸ் பிசியில் வச்சுட்டு ரைட் மவுஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஹியர் டிஸ்பிளே ஷார்ட்கட் மெனு ஆர் ஆட்டோ வெப் மெனு. ஹியர் ஐ பிரஸ் மேனேஜ் மெனு ஐட்டம். இப்போ ஏன் சார் மேனேஜ் மெனு ஐட்டம் கிளிக் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா மேனேஜ் மெனு ஐட்டம் ஷோஸ் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் விண்டோ. மேனேஜ் மெனு ஐட்டம் மேனேஜ் மெனு ஐட்டம் எதை டிஸ்பிளே பண்ணுமா, கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விண்டோஸை டிஸ்பிளே பண்ணும். அதில் எதை கிளிக் பண்ணுறாங்க, டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லீஃப் நோட கிளிக் பண்ணுறோம். அப்போ இந்த நோடுக்கு பேரண்ட் நோடு யாரு, ஸ்டோரேஜ். ஓகே, இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் ஹார்ட் டிஸ்க் இன்ஃபர்மேஷன். இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் எதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், ஹார்ட் டிஸ்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். சரி சார், இங்கே டிஸ்க் 0 அப்படின்னீங்கன்னா ஃபிக்ஸட் and then CD ROM அப்படினு கொடுத்திருக்காங்க. this is called as removable disk, this is called as fixed. சரி சார், இதெல்லாம் நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா now we know this laptop has only one hard disk. that hard disk capacity is 520 MB. so rest of disk space goes to reserve memory. அதாவது நம்ம இந்த hard diskல 520